ஏன்னா என்னுடைய வேகம் எப்படி இருக்கிறது சொன்னால் ஜெட்டுமான வேகத்திற்கு இருப்போம். ஜெட் என்று சொன்னாலே ஆகாயத்தில் பறந்து உச்சத்தில் போய் 20,000-30,000 அடிக்கு மேல போய் பறக்கிறது. மற்றவங்க எப்படின்னா ஊர் செஞ்ச மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்படியே மெதுவாக நகரும். சரித்து நம்மளை கூட்டணி பேச முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் என்றைக்குமே நம்மை பொறுத்தவரையும் நமக்கு தன்மானம் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையும் அவர்தான் முதலமைச்சர் என்று சொன்னார் மட்டும்தானே எல்லோரும் இருக்கிறார்கள். ஜனநாயகத்தை திரைப்படமே வெளியே வரக்கூடாது என்று தடை செய்கிற போது இத்தனையும் தாங்கிக் கொண்டு ஜனநாயகத்தை காப்பதற்குரிய தலைவர் வந்திருக்கிறார் சொன்னா நம்முடைய 23ஆம் தேதி அன்னைக்கு மே மாதம் எண்ணுகிற போது ஜனநாயகத்தை யாராலும் தடுத்திருக்க முடியாது. அந்த வரலாற்றை படிக்கிற தலைவராகத்தான் நம்முடைய டிவிகேவுடைய தலைவர் வெற்றி தலைவருடைய வரலாற்றை பெறுகிறார். ஒரு நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் மக்கள் விரும்புகிறார். வந்தோடனே சொன்னாங்க 5000 கொடுத்தாச்சுன்னு சொன்னாங்க. ஜனம் சொன்னாங்க உங்க வருஷம் கொடுத்தீங்க, மக்கள் வரிப்பணம் கொடுத்திருக்கிறீர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொல்றாரு 10,000 கொடுக்க போறாங்க. எப்படி கொடுக்க போறோம்? வரி போட்டு கொடுப்பாங்க. வரி போட்டு நீ கொடுக்குறீங்க எனக்கு ஆமா கந்து வெட்டிக்காரன் நான் கேட்கிறேன். ஆனால் இவர் சொன்னார் மாதம் 2,700 ரூபாய் அனைவருக்கும் கிடைக்கும். ஆனா 23ஆம் தேதி என்ன நடக்க போகுது சொன்னா 12 மணிக்கு போய் உட்காந்துருக்கோம். கேட்ட தலையே எப்பயா திறக்கிற ஓட்ட போட்டு முடிஞ்சு 10 மணிக்கு ரிசல்ட் சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்ன ரிசல்ட் 10 மணிக்குள்ளே டிவிகேவுடைய தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற வரலாற்றை மே மாதத்திற்கு பிறகு தேசிய கொடி ஏற்றி வைப்போம். நம்முடைய வெற்றி தளபதி நாளை நல்லாட்சி தருவார். நாளை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு வரலாற்று